ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பொதுவாக வந்து கவர் வந்து கடையிலலாம் ரூ. 100 150 சொல்லி விற்பாங்க. அமேசானில் எங்கள் வீட்டுக்கார் ஒரு கவர் ஒன்று ஆர்டர் போட்டார் பாருங்கள். அது இப்போ வந்திருக்கு பாருங்கள். இதோட பில் இல்லையா, இப்போ வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ செல்லுக்கு போட்டாச்சு. இப்படி தான் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 250. இருங்க, உங்களுக்கு இந்த இப்போ தான் பேக்கிங்லாம் பிரித்து அந்த இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இது என்னது? இது இதுக்கு டெம்பர் கிளாஸ் சேர்த்து கொடுத்துட்டானா? 250 இல்லையா? ஓ, அது தனியாக வாங்கினது. 250 இந்த கவரு. இது ஒர்த்தா என்னங்கிறது தெரியல. ஆனால் அமேசானில் ஆர்டர் போட்டிருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி இருக்குது. மேக்னெட் டைப் தான், இந்த மாதிரி தான். பின்னாடி இந்த மாதிரி இருக்குது. ஆனால் 250 எனக்கு என்னமோ விலை ஜாஸ்தியாக தெரியுது. இவங்க இப்போ தான் இது இந்த அடியில் தானே, இதில் தானே வந்துச்சு. இந்த வந்திருக்கு பாருங்கள். இந்த கவர் தான் அமேசானில் தான் வாங்கியிருக்கிறாங்க. இதில் தான் இந்த கவர், ஃபோன் கவர் வந்தது. எனக்கு என்னமோ இது என்னமோ ரேட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது. 100 150 சொல்லி வாங்குகிற கவரு 250 கொடுத்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை இது 250 இது ஒர்த்து தானா அப்படிங்கிறது என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் கவர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் 150 கிடைக்குதே நம்ம ஊரில். ஆனால் அமேசானில் வந்து 250 போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு வந்து எப்படி அந்த 250 அந்த கவர் ஒருத்த மாதிரி தெரியுதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் நம்ம பார்த்து செலவு பண்ணணும். அது ஒரு இல்லாதவங்களுக்கு போய் சேர்ந்துட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்களுக்கெல்லாம் போய் சேரக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பை.